என்னையும் சங்கரையும் வெட்டுப்பட்டு இதோட 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 10 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் சங்கருக்கான தீர்ப்பு அப்படிங்கிறது தீர்ப்பில் நீதி அப்படிங்கிறது இன்னும் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இங்கே இருக்கும்போது திருப்பூர் கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அதுவே ஹைகோர்ட்டில் வரும்போது அவங்கள விடுவிச்சாங்க. இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட்டு போய் 5 வருஷம் ஆச்சு. இன்னும் எந்த ப்ராசஸுமே ஸ்டார்ட் ஆகாமல் அப்படியே இருக்குது. அது வந்து எனக்கு மனதளவில் ரொம்ப பெரிய பாதிப்பை கொடுக்குது. ஏன்னா இவ்வளவு போராடியும் இவ்வளவு நான் உயிரோடு இருந்தும் இந்த வழக்கில் என்னால் இது பண்ணவே முடியலையே அப்படிங்கிற ஒரு இது எனக்கு இருக்குது. Kausalya is still fighting. She's from the powerful Devar community who are mainly OBC. Kausalya's family hired contract killers to murder them both after she married Shankar. She survived the attack. Shankar didn't. Though Kausalya testified against her parents and uncle, the Madras High Court acquitted them. பட்ட பகலில் நடந்தது. மற்ற வழக்குகளில் கூட பாதிக்கப்பட்டவங்க யாரும் கூட இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் நான் என் கண்ணால் பார்த்து நான் கூட இருந்தேன். நான் எல்லாத்தையும் சொன்னேன். அப்படி இருக்கிற வழக்கில் நீதி வாங்கலை அப்படின்னா வேறு எந்த வழக்கில் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி நீதியின் மேலேயே மக்களுக்கே ஒரு நம்பிக்கையின்மை ஏற்பட்டுரும். அட்வொகேட் போட்டுட்டாங்க. பட் வந்து இன்னும் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணல, மொழிபெயர்க்கலைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாமே தமிழில் இருக்குது. தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு இன்னும் மொழிபெயர்க்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு பேஜுகளில் 5 வருஷமாக மொழிபெயர்க்கிறதுக்கு காலம் இல்லைன்னு ஒரு அரசு சொல்லுவதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அது வந்து அவங்க இந்த வழக்கு மேலே காமிக்கிற ஒரு அலட்சியமாக தான் இருக்குது. Since Shankar's murder, at least 59 honor killings have occurred in Tamil Nadu from 2017 to 2025. According to evidence and NGO fighting caste atrocities, the numbers jumped during the DMK's term. There were 14 honor killings in 2023, the highest in this 8-year period. 2024 saw 11 such murders and 2025 saw 7. அந்த சதீஷ்குமார்ன்ற ஒரு பையன் கல்லை விட்டு போய் அதில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்தேன். என் மகன் வந்து அதில் நர்ஸு வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த பிள்ளை ஏதோ கொஞ்சம் ஆசை வார்த்தையில் தூண்டி ஏதோ லவ் பண்ணி பழகி 12/1/2023 லவ் மேரேஜ் பண்ணிட்டு மகளிர் காவல் நிலையத்தில் தஞ்சம் அடைஞ்சிட்டு வந்து அங்கே எனக்கு வந்து ஒரு நைட் 10 மணி இருக்கும் ஃபோன் பண்ணாங்க. செல்வாருன்னு கேட்டாங்க. நான் தான் அப்படின்னு. நான் தான் மேடம், யார் மேடம் அப்படின்னு கேட்டேன். உங்கள் மகன் ரம்யா உங்கள் பிள்ளையான்னு கேட்டேன். ஆமான்னு கேட்டேன். அப்போ உங்கள் மகன் வந்து மேரேஜ் பண்ணி அங்கே திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் காவல் நிலையத்தில் இருக்காங்க மகளிரில், நீங்கள் வாங்கினாங்க. இப்போ நான் அங்கே போய் அங்கே போனேன். போகும்போதுக்கும் அந்த சதீஷ்குமாரோட அம்மா, அப்பா, தம்பி 3 பேர் வந்து உங்கள் வீட்டு அது கல்லை விட்டாளுங்க, உன் பிள்ளை என்றைக்கு இருந்தாலும் கொண்டு விடுவோம், உன் பிள்ளைய ஒழுக்கமாக கூட்டு போயிரு, நாங்கள் வாழ விட மாட்டோம்னு சொல்லி ரொம்ப தரக்குறைவாக பேசி வம்புறுத்துனாங்க. On March 7, 2023, Selvam received news that Ramya had attempted suicide. Her family rushed to the Thirumangalam GH. என்ன ரம்யான்னு கேட்டேன். என்ன ரம்யான்னு அப்பா அந்த மாதிரிப்பா சொல்லி வெறுங்கலத்தோடு வந்து இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கா, ஓடின்னு சொல்லி ஆளாளுக்கு என்னை வந்து அசிங்கமாக பேசுகிறாங்க, அடிக்கிறாங்க. இவங்க அடிதாக மாட்டாப்புல என்னை இப்படியே விட்டுட்டு போய் அடிச்சே கொண்டு விடுவாங்க. 3 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு மகளை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். அங்கிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு என் மகன் மாசமாக இருக்குதுன்னு எங்கள் வீட்டுக்காரம்மாட்ட சொல்லிச்சு. சொல்லுவோம், சரி இருக்கட்டும்மா, வந்து நடந்துருச்சு, இருக்கட்டும், பிள்ளைய போய் அந்த பிள்ளைய கூட வளர்த்துக்கிடுவோம், இருக்கட்டும், நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அப்புறம் அங்கிட்டு வந்து ஒரு 20/12 அங்கிட்டு ஒரு 10-20 நாள் கழிச்சு அந்த பையன் வந்தேன். 20 நாள் கழிச்சு அந்த பையன் வந்து இந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் ஜாதியை பற்றி பேச விட மாட்டேன், நான் நல்லா வச்சுக்கிறேன், நீங்கள் என்னை அனுப்பி விடுங்க இது நம்பி அப்படின்னு சொல்லி அந்த பையன் கெஞ்சி கேட்டேன். But Ramya continued to be assaulted. Her husband's family demanded an abortion. They claimed Dalits and Piramalai colors shouldn't have babies, enforcing caste endogamy, untouchability, and segregation. On June 5, the violence and threats for abortion escalated further. ஏன்டி எங்கள் குடும்பத்தார் நீ பேச்ச கேட்க மாட்டாடி அப்படின்னு சொல்லி என் பிள்ளைய வந்து என்ன தெரியா தும்சு கட்டையை எடுத்து குண்டக்க அடிக்கிறேன். அடிச்சுனே என் பிள்ளைய வந்து 2 மண்டையை சப்படிச்சு போடுவேன்.
அப்புறம் சிவாவுக்கு என்ன சொல்கிறாங்க, உன் மகன் 2 மணிக்கு இறந்துருச்சுப்பா. Like many others, Selvam joined Kausalya at Shankar's 10th death anniversary memorial event. They demand a special state law to curb honor killings. அந்த சட்டம் வந்தால் தான் அடுத்து வந்து கொலைகள் வந்து அதிகமாகாது, குறையும். In June 2024, 27-year-old Alagendran was beheaded in Virudhunagar district. He was in a relationship with a woman from another caste. Alagendran was from the Chakliar community, the woman from the Pallar community. Both are categorized as scheduled caste. Caste pride and endogamy were allegedly the motivators. But the case could only be booked under then IPC section 302, murder. As both are Dalit, the Prevention of Atrocities Act couldn't be invoked. ஏன் அப்படின்னா கீழ் ஜாதி நம்ம செக்லியரு, அதனால் கூர்ண ஜாதிய வசதியும் கம்மி, ஜாதியும் கீழே, இவனுக்கு நம்ம பொண்ணை கொடுக்குறதா, இவன் நம்ம பொண்ணுக்கிட்ட காதலிக்கிறதா அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் கூட்டு போய் இந்த மாதிரி கொண்டுட்டாங்க. ஆணவ கொலை பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நெஞ்ச வெட்டலாம் கிடையாது, மூஞ்சி முகர விரலெல்லாம் எதுவுமே கிடையாது. என் பிள்ளை இன்னும் என் பிள்ளை செத்துச்சுன்னு நான் நம்பவும் முடியாது. அந்த மாதிரி கடைசியில் முகத்தையும் நான் பார்க்கல, புழு ஓடுது, என்னால் பார்க்கவும் முடியலை. போராடுறோம். ஆனால் இந்த மாதிரி ஆணவ கொலை பண்ணுறவங்களுக்கு தண்டனை உடனே கொடுக்கணும். கொடுத்தாவே அந்த மாதிரி அடுத்து வரும் சட்டம் வரணும், தனி சட்டம் வேணும்னு இப்போ நாங்கள் இறந்து 20 மாதம் ஆகுது. எங்கள் போராட்டம் முன்னால் வரேன்றோம். Often, intercaste couples only make the news when there is horrific violence. But across the state, many defy caste pride to stay together. They face threats to their lives but have little state support. இப்போ எங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு எதிர்ப்பு, ரொம்ப எதிர்ப்பு, பயங்கரமாக. எப்படின்னா ஒரு 3 டாட்டர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வச்சு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் எங்கள் மாமாவோட ஆட்கள் இவங்கெல்லாம் வந்து நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் இவங்க வீட்டுக்குள்ளே பூந்து வீட்டெல்லாம் கதவெல்லாம் உடைச்சிட்டாங்க. உடச்சி உள்ளே போய் இவரோட அண்ணனோட சர்டிஃபிகேட்லாம் எடுத்து கிழிச்சிட்டாங்க. ஆனால் நாங்கள் ஆக்சுவலாக அங்கே இல்லை. நாங்கள் எப்படின்னா ஃபஸ்ட்டு இவங்க அக்கா ஊருக்கு போயிருந்தோம், பக்கத்தில் இருக்குங்க. அவங்க அக்கா ஊருக்கு போயிருந்தோம். நாங்கள் அவங்க அக்கா ஊரில் இருக்கும்போது அந்த ஊரை கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. வந்துட்டு அங்கே ஃபுல்லாக எல்லாம் நாங்கள் அந்த வீட்டில் தான் இருந்தோம். அந்த வீட்டை சுற்றியும் ஆட்கள் நிறைய வந்துட்டாங்க. வந்துட்டு இந்த வீட்டில் தான் இருக்காங்க, கதவை ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த பையன் படித்தவங்க அப்படிங்கிறதுனால அவர் வந்து இல்லை, நீங்கள் எனக்கு வந்து கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வாங்க, நாங்கள் வீட்டை ஓப்பன் பண்ணி விட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் போலீஸு எல்லாருமே வந்து பண்ணாங்க. அப்போ அந்த ஊர்க்காரங்கள்லாம் சேர்ந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான், இல்லை நீங்கள் கோர்ட் ஆர்டரோட வாங்க, நாங்கள் வீட்டை ஓப்பன் பண்ணி விட்றேன்னு ஊர்க்காரங்கள்லாம் சேர்ந்து, உண்மையை சொல்கிறேன்னா அன்னைக்கு அவங்க தான் காப்பாற்றினாங்க. The couple were forced to flee again. Their ordeal ended only after Dravida Vidudhalai Kalagam president Kolathur Mani intervened. இப்போ கொளத்தூர் மணியண்ணா மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி அந்த வீட்லேயும் அந்த ஊர்க்காரங்க சப்போர்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஒன்று 2 பேர்ட்டையும் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவரையாவது பண்ணியிருப்பாங்க. It took until October 2025 for the DMK to finally consider a special law. The K.N. Basha Commission was constituted to identify measures to stop honor killings. தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள் நடக்கின்றன என்பதை தகுந்த புள்ளி விவரங்களோடு ஆதாரங்களோடு கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி நீதியரசர் K.N. பாஷா அவர்களிடம், அந்த கமிட்டியிடம் கிட்டத்தட்ட ஒரு 59 மரணங்கள் 2017 இதுவரை நடந்த கொலைகளுடைய பட்டியல், எஃப்ஐஆர், கிரைம் நம்பர், செக்ஷன்ஸ், அவங்களோட புகார் நகல்கள் இதெல்லாம் தயாரித்து அது ஒரு 1000 பக்கம் கொடுத்துருக்குறோம். இது இல்லாமல் இந்திய அளவில் நடந்த ஒரு 50 உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை தனியாக தொகுத்து கொடுத்துருக்குறோம். தமிழகத்தில் நடைபெற்ற ஆணவ கொலைகளில் 7 ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிருக்கு. சங்கர், உடுமலைப்பேட்டை சங்கர், அதுக்கப்புறம் கன்னிக முருகேசன், கோகுல்ராஜ் வழக்கு, கடைசியாக நடந்த வர்ஷினி பிரியா வழக்கு, இதெல்லாம் தொகுத்து நீதி அரசர் அவரோட கொடுத்துருக்கோம். என்னென்னா இந்த போக்குகள் எப்படி இருக்குது அப்படின்றதான் முக்கியமாக சொல்ல வரோம். ஏன்னா இந்த தீர்ப்புகளில் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் நடந்த ஆணவ கொலைகளுடைய கொடூர தன்மை எப்படியெல்லாம் நடந்துச்சுன்றதும் அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தீர்ப்புலையும் அது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏற்கனவே எவிடன்ஸ் இப்போ வந்து ஒரு கேம்பெயின் லீட் பண்ணோம், நேஷ்னல் கேம்பெயின். அதில் ஒரு டிராஃப்ட் கொண்டு வந்தோம், ஒரு 16. ஆமாம், இப்போ அது வந்து சிஎம்கிட்ட கொடுத்துருந்தோம். அதையும் நம்ம இன்றைக்கி நீதி அரசர் வந்து கமிட்டிகிட்ட கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். நாங்கள் ஆணவ கொலை வந்து வெறும் காஸ்ட்டு மட்டும் நடக்கலை. காஸ்ட் வந்து ஒரு ஆஸ்பெக்ட்,
பேட்ரியாக் இருக்குது, அதுக்கப்புறம் கிளாஸ் இஷ்யூ இருக்குது, ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம் இருக்குது, அதுக்கப்புறம் இன்டர்செக்ஷனல் இருக்குது, ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ நிறைய காரணங்கள் இருக்குது, ஒரு 14 காரணங்கள் இருக்குது. எத்னிக் மைனாரிட்டி இஷ்யூஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த இடப்பெயர்வு இருக்குது பாருங்கள், இடம் என் எல்லை உன் எல்லைன்னு, அந்த மாதிரி காரணங்கள் நிறைய நடக்குது. அதை தாண்டி ஒரு பொண்ணு உடம்பை வந்து ஒரு காஸ்ட் பியூரிட்டி இன்ஸ்டியூஷனாக பார்க்குற ஒரு எண்ணம் இங்கே இருக்குது. என் பொண்ணுக்கு என் ஜாதிக்கான கிளம்பி கொடுக்கணுன்ற மித்து இருக்குது. அப்போ இதெல்லாம் உடைக்கிறது வந்து வெறும் எஸ்சி ஸ்டாக்டால் மட்டும் பத்தாதுன்னு நான் நம்புகிறேன் நான். Over the years, the calls for a special law against honor killings have only grown louder. In 2024, the CPIM office in Tirunelveli was vandalized after local leaders oversaw an intercaste couple's self-respect marriage. The CPIM and the Tamil Nadu Untouchability Eradication Front reiterated their demands for special legislation, with the ball now finally rolling on formulating a law against honor killings. Activists are hoping that Tamil Nadu's next government will take the work forward. வெறும் ஒரு ஃபேமிலி பிரச்சனை கிடையாது இது. பொலிட்டிக்கல் மர்டரோ, எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் இருக்கிற மர்டரோ, இண்டிவிஜுவல் மர்டர் கிடையாது. இது பக்கா பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சோஷியல் இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட் உள்ள மர்டர் இது ஆக்சுவலி. அதனால் பின்னாடி வந்து அரசியல் சமூக குழுக்கள் அழுத்தம் இருக்குது, பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய அலைன்ஸ் இருக்குது, நம்முடைய இதில் இருக்கக்கூடிய போலீசிங் சிஸ்டம் இருக்குது பாருங்கள், கிரிமினல் ப்ரொசீஜர் சிஸ்டம், இங்கெல்லாம் ஊறி போன சாதியும் இருக்குது. அப்போ இதெல்லாம் உடைக்கணும் அப்படின்னாக்க இப்போ இந்த ஆக்டில் நாங்கள் என்ன ஸ்பெஷலாக எதிர்பார்ப்போம்னா, இப்போ இன்ஸ்பெக்டர் தான் விசாரணை பண்ணுவார் கொலை வழக்குக்கு. இப்போ இந்த ஆக்டில் வந்து டிஎஸ்பி பண்ணணும்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த இதுக்குன்னு ஸ்பெஷல் கோர்ட் கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா ஸ்பெஷல் கோர்ட் வந்தால் தான் எவ்ரிடே வந்து நடத்தி பண்ணி ட்ரையல், ஸ்பீடி ட்ரையல் வந்து கொண்டு வர முடியும்.